ஃபுல்லா போடணுமா ப்ரோ? ம். ஸ்டார்டிங்ல இருந்து போடணுமா? ட்ரேட் எடுக்கிற பொசிஷன் இப்ப எப்படி? போடுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து போடுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க பாப்போம். 4 ஹவர்ல இருந்து எடுத்துக்கோ ப்ரோ, மந்த்ல இருந்து வரவா ப்ரோ? மந்த்ல இருந்து வாங்க. நம்ம ஓவரால் எனக்கு தெரியணும்ல. ஓகே. இது மேஜர் ஃபிளிப் ப்ரோ. மேஜர் ஃபிளிப் அது. ஓகே. இது லோ, மேஜர் லோ. எது? கீழ வரைஞ்சிருக்கிறது. ஆமா. ஓகே. அடுத்து இது மைனர் ஃபிளிப். ஓகே. இது மைனர் லோ. ஓகே. குட். இப்ப இதுக்குள்ள இந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள இருக்கேன். ஓகே. குட். இதுல லாஸ்ட் மேஜர் ஃபிளிப், மைனர் ஃபிளிப். இது லோ ப்ரோ. குட். இதுக்கப்புறம் வீக் போயிடவா? போங்க. வெல் டன். சூப்பர். நான் சொல்லி விட்ட மாதிரியே அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. குட். இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிளிப் இது ப்ரோ. வெல் டன். இந்த லோ உடைச்சா இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் வரும். ஓகே. உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? மார்க்கெட் அப் தான், மேல தான் போகணும். ஓகே. வெல். இப்போ மார்க்கெட் மோர் தென் 90% போயிடுச்சு. மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? இந்த எக்ஸ்ட்ரீம் போக தான் சான்ஸ், ஹை போக ஓகே. தான் அந்த சான்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஹை நோட் பண்ணுங்க. ஹை ஓகே. போக. மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் ஹையா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆமா. நெக்ஸ்ட் டேவுக்கு போயிடுறோம் ப்ரோ. கோ ஆன். டேவோட லாஸ்ட் டேல இந்த லோல அடிச்சு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா பூம் ஆயிருக்கு. ரைட்டா? இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஆமா ப்ரோ. இப்போ வந்து மைனரா பார்த்தா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இது லாஸ்ட் ஃபிளிப். இந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள இங்க இருந்து வந்துட்டு மார்க்கெட் எனக்கு ஓவராலா எக்ஸ்ட்ரீம் போகணும். ம். இப்போ இதுல பூம் ஆயிட்டு இருக்கனால நான் இந்த இதுக்குள்ள பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. குட். லாஸ்ட் ஃபிளிப் லோ உடைச்சனால நான் இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் பார்க்கறேன். ஓகே. குட். இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் பார்க்கறப்போ அந்த இன்னும் ஏரியால கொஞ்சம் லோ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். லோ வச்சிருக்கீங்க. அவ்வளோதான். ஓகே. கரெக்டா என்ன பண்ணிருக்கு? 50 to 60ல நிக்குது. ரியாக்ட் பண்ணி 618 ரியாக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா 50 கீழே வந்துச்சு. அதனால 50 to 60 தேவையில்ல. ஆ, ரியாக்ட் பண்றப்ப அந்த லெவல் தேவை. இப்போ நம்ம 618 மார்க் பண்ணிக்கலாமா? 600 மட்டும் மார்க் பண்ணிக்கலாமா ப்ரோ? டே அது ஒரு நல்ல கீழே எவ்வளவு இருக்கு? நோட் பண்ணுங்க. அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவை. சரி, ஒரு நாளைக்கு கீழே லெவல் ஆகுது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணணும்? இதுல மைனர் ஹையை உடைக்கணும். எது? இது ஃபிளிப்பா எடுத்துக்கிட்டா ம். இப்ப இதை எடுத்துக்கோ ப்ரோ. இது ரெண்டுமே பாக்குறதுக்கு எனக்கு 4 ஹவர் போயிடவா? டெய்ல கொஞ்சம் bro. ஸ்விங்க பாருங்க. ஸ்விங்கோட ஸ்ட்ரெச்சஸ பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட பார்க்க ஆனா இதுதான் கொஞ்சம் மேஜரா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. தப்பு கிடையாது. அதுக்கடுத்து இது வந்து மைனரா இருக்கு. 4 ஹவர் ஓகே. போயிடவா? கோ ஆன். எனக்கு இந்த ஸ்ட்ரெச்சர் இதை உடைச்சாதான் மார்க்கெட் மேஜராவே மேல போவான். ம். இதை உடைச்சானா இந்த இம்பல்ஸுக்கு தான் ரேட்டஸ்ட் வருவான். ஆனா நீங்க 4 ஹவர்ல பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுதா? என்ன தெரியுதுன்னு நீங்க பாருங்க. ப்ரோ இதே ஸ்ட்ரக்சர் கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கா? இங்க தானே ப்ரோ இந்த இதுக்கு இது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. எங்க இது last மேஜரா கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஆல்ரெடி ஒன்னு நோட் பண்ணதுக்கு கீழே ஒரு மேஜர் இருக்கு பாருங்க. ஸ்விங். இதுதானே ப்ரோ? அப்ப அந்த ஹை கிடையாது. கீழே உள்ள ஹையா ஆ நோட் பண்ணுங்க. அதான். இப்ப மார்க்கெட் என்ன பண்ணணும்? இப்ப மேஜராவே எங்க போக சான்சஸ் அதிகமா இருக்கு? எக்ஸ்ட்ரீம் தான் போகணும். எங்க போக சான்சஸ் அதிகமா இருக்கு? இந்த ஓவராலா பாக்குறப்ப இந்த ஹைக்கு போகணும். மேல போக சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஒரு சின்ன பை கன்ஃபர்மேஷன் ஆச்சும் வேணுமா? ஆமா ப்ரோ. இப்ப இங்க பார்க்கும்போது மோர் தென் 80% மார்க்கெட் மேல போயிடுச்சா? ஆமா, அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எங்க போக சான்ஸ் இருக்கு? இந்த ஹைக்கு தான் போகணும். இந்த ஹைக்கு போக சான்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற பிளான்ஸ் பண்ணலாமா? ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். அதுக்கேற்ற பிளான் சர்வே பண்ணுங்க பார்ப்போம். 50 மினிட்ஸ் போயிடவா? 1 ஹவர் போங்க. சரி, ஓகே. 1 ஹவர்ல எடுங்க. 1 ஹவர்ல 1 ஹவர்ல பாக்குறப்ப இது ஃபிளிப் ப்ரோ. இதுக்கு அடுத்து இது லோ. இப்போ அப் ட்ரெண்ட் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கா? டவுன் ட்ரெண்ட் இதாகி. ஆமா ப்ரோ. இதுல பாக்குறப்ப இது இப்ப வச்சுட்டா, இப்ப கரண்டா வச்சது எடுக்கவா ப்ரோ? இல்ல, ஃபிளிப் ட்ரெண்ட் மாறினத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. குட். இப்போ ஸ்விங் லோ எது? ஸ்விங் லோ இது. ஓகே. குட். இப்ப இதுக்கு நான் ஃபிப் போட்டு பாக்குறேன். ஏன்னா ஃபிளிப் இது ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த ஃபிப் உடைச்ச மாதிரி இருக்கு. பிளஸ் வந்து இந்த சப்போர்ட் ஏரியால ட்ரெண்ட் ஆகி போன மாதிரி இருக்கு. ஓகே. ஏன்னா இதை உடைச்சாதான் இந்த இம்பல்ஸுக்கு ரேட்டஸ்டே வரும். ம்.
இப்போ 50 மினிட்ஸ் போயிடுறேன். இப்போ 50 மினிட்ஸ்ல பார்க்குறப்ப நல்லா தெளிவா தெரியுது. சப்போர்ட் ஏரியா. ஏன்னா இது லாஸ்ட் ஃபிளிப்புங்கிறப்ப இந்த லோ உடைச்சா தான் இந்த இம்பல்ஸுக்கு ரேட்டஸ்ட் வருவான். ஓகே குட். இந்த லோ உடைச்சா தான் இந்த இம்பல்ஸுக்கு ரேட்டஸ்ட் வருவான். ஓகே இதுல டேப் ஆகி மேல போயிட்டு இருக்கான். ஓகே குட். இப்போ மார்க்கெட் வந்து நான் இங்க பை அடிக்கிறேன். கேண்டில் கன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு புல்லிஷ் சிங்கிள் வச்சிருக்கான். ம். பை எடுக்கிறனா ஒண்ணு இங்க பை எடுக்கணும். இல்லனா கொஞ்சம் கரெக்ஷன் வர வச்சு இந்த 50 to 60ல இப்போ பை எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பீங்க? ஸ்டாப் லாஸ் இந்த கீழ தான் வைக்கணும் நான். எங்க பை எடுத்தாலுமே இங்க தான் வைக்கணும் ஸ்டாப் லாஸ். ஓகே குட். மார்க்கெட் இங்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். சூப்பர்.